இன்றைக்கி பார்க்க போகிறது முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ். இந்த பாட்டை குமரகுருபரர் எழுதியிருப்பார். இவர் 17வது நூற்றாண்டை சேர்ந்தவர். இவருக்கு தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி இந்த மொழிகள் எல்லாமே தெரியும். இவர் கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலாவல்லி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் முன்மொழி கோவை இந்த நூல்கள் எல்லாமே இவர் எழுதியிருக்காரு. பொதுவாகவே பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறது 96 வகையான சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 9th தூது இலக்கியம் படிச்சிருப்பீங்க. தமிழ் விடு தூது, அப்புறம் பல்லு இலக்கியம், அதெல்லாம் 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. இப்போ பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறது கடவுளை, அதாவது இறைவனையோ ஒரு தலைவரையோ அல்லது அரசரையோ பாட்டுக்கு, நம்ம பாடுற பாட்டுக்கு தலைவனாக வச்சுக்கிட்டு அவர் ஒரு குழந்தையாக நினச்சி பாடுறது தான் பிள்ளைத்தமிழ். இங்கே முருக கடவுள், முத்துக்குமார் அப்படின்னா முருக கடவுளோட பேர். ஸோ முருக கடவுளை குழந்தையாக நினச்சி 10 பருவங்களும் இருக்கிற மாதிரி பாடியிருக்காங்க. அதில் நமக்கு 2வது பருவம் செங்கிறை பருவங்கிறத கொடுத்துருக்காங்க. 10 பருவம் அப்படிங்கிறத எப்படி நம்ம கணக்கு வச்சுக்கலாம் அப்படின்னா, குழந்தைய மொதல் 2 மாதம் வெளியில் தூக்கிட்டே வர மாட்டாங்க. அறவுட்டு பிள்ளைன்னு கூட சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. வெளியில் காற்று படக்கூடாது, வெயில் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காலையிலங்காட்டி விடிய காலையில் இருக்க வெயிலில் மட்டும் காமிப்பாங்க. மித்தபடி வீட்டுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. ஸோ 3வது மாதத்துலேருந்து தான் வெளியில் தூக்கிட்டு வருவாங்க. 3வது மாதத்துலேருந்து 2 மாதமாக கணக்கு பண்ணிக்கோங்க. 3, 4 அது காப்பு பருவம், 5, 6 அது செங்கீரை பருவம். அந்த மாதிரி கணக்கு பண்ணிக்கோங்க. இந்த பருவங்களை வரிசையாக படிச்சுக்கோங்க. இரு பாலருக்கும் பொதுவான பருவம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி இந்த 7 பருவங்களும் 2 பேத்துக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி பொதுவான பருவங்கள். காப்பு அப்படிங்கிறப்ப 3வது 4வது பருவம் தான் வெளியிலே அந்த குழந்தைய தூக்கிட்டு வருவாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அல்லது வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் கடவுளே எப்படியாவது என்னோட குழந்தைய நீ தான் காப்பாற்றணும், பத்திரமா பார்த்துக்கணும், என் குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டி நம்ம குழந்தைய பாதுகாக்கணும்னு சொல்லி வேண்டுறோம் இல்லையா, அதுதான் காப்பு பருவம். செங்கீரை பருவம் நமக்கு கொடுத்துருக்காங்க. குழந்தையோட 5வது 6வது மாதத்தில் ஒரு கீரை தண்டை எடுத்து கையில் வச்சுட்டு இங்கிட்ட அங்கிட்ட ஆட்டி பாருங்கள். அந்த கீரை ரைட் சைடு லெஃப்ட் சைடு இடது வலது எப்படி ஆடும் இல்லையா, அங்கிட்ட இங்கிட்ட அப்படியே தோண்டு ஆடும். ஆனால் அது ஒடிஞ்சே போகாது. அந்த மாதிரி நல்லா தளன்னு இருக்க கீரை. ஸோ ஒரு குழந்தை தன்னோட தலையை இங்கிட்ட அங்கிட்ட ஆட்டுறது அந்த செங்கீரை மாதிரி இருக்குதாம்மா. அதை தான் செங்கீரை பருவம். அடுத்து தாள். தாள் அப்படின்னா அந்த இடத்துல நாக்கு, தாலாட்டு பாடுறாங்க இல்லையா, தாலாட்டு பாடி தூங்க வைக்கிறாங்க இல்லையா, அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தை தாளப்பருவம். அடுத்து சப்பானி, சமணம் போட்டு உட்காருது இல்லையா, எந்திரிச்சு காலம் மடக்கி உட்காடுறது சப்பானி பருவம். அடுத்து முத்தப்பருவம், முத்தம் கொடுன்னு கேட்குறோம் இல்லையா, அதுதான் முத்தப்பருவம். அடுத்து வா 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 அப்படின்னு கூப்பிடுவோம், அது வருகை பருவம். அடுத்து அம்புலி, அம்புலின்னா நிலான்னு அர்த்தம். நிலாவை காமிச்சு இடுப்பில் உட்காந்து சோறு ஊட்டுவோம் இல்லையா, உட்கார வச்சு அதை தான் அம்புலி பருவம்னு சொல்கிறோம். அடுத்த 3 பருவம் ஆண்பார் பிள்ளை தமிழுக்கு என்ன அப்படின்னா சிற்றில், சிறுபறை, சிறுதேர். சிற்றில் அப்படின்னா மணல் வீடு கட்டி விளையாடும்போது அந்த வீட்டை களைச்சி விட்ருவாங்க. வேகமாக ஒரு பையன் ஓடியாருவான், அந்த வீட்டை களைச்சி விட்டு ஓடுவான், பார்த்துருக்கீங்களா, அதுதான் சிற்றில் அப்படிங்கிற விளையாட்டு. சிறுபறை அப்படின்னா கையில் மேளத்தை எடுத்துக்கிட்டு அதை ஒரு கரண்டியோ அல்லது குச்சியோ வச்சு தட்டிக்கிட்டே அலைவாங்க இல்லையா, அதுதான் சிறுபறை. பறை அப்படின்னா சத்தம் எழுப்பக்கூடிய ஒரு கருவி. அடுத்து சிறுதேர். தென்னை மரத்தில் கோம்பையெல்லாம் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கீழே விழுந்து கிடக்கும். அதை விளக்கமாறு குச்சி இருக்கு இல்லையா, அதில் குத்தி தேர் மாதிரி செஞ்சுக்குவாங்க, சின்ன தேர் மாதிரி. அதில் ஒரு கயிறை கட்டி தேர் வருது, சாமி வருது அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டே அலைவாங்க, ஒரு விளையாட்டு. அது சிறுதேர். அடுத்து பெண்பார் பிள்ளை தமிழ் அப்படிங்கிறப்ப கலங்கு, அம்மானை, ஊசல். கலங்கு அப்படின்னா உருண்டையாக கல் எடுத்துக்கிட்டு அதை மேலே தூக்கி போட்டு பிடிப்போம் இல்லையா, கல்லாங்கா விளையாடுறதுன்னு கூட சொல்லுவோம், அதுதான் கலங்கு. அம்மானை அப்படிங்கிறது சின்ன பூவில் பந்து மாதிரி செஞ்சுக்கிட்டு அதை தூக்கி ஒருத்த மேலே ஒருத்த போட்டு விளையாடுறது அம்மானை. ஊசல் அப்படின்னா ஊஞ்சல் ஆடுறது ஊசல். இதுதான் மொத்தத்தில் 10 பருவங்கள். நமக்கு கொடுத்துருக்கிறது செங்கீரை பருவம். இந்த பருவத்தில் 8வது பாட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒவ்வொரு பருவத்துலேயும் நம்ம இந்த பாட்டு முழுசும் படிக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு குழந்தைய மனசில் நினச்சிக்கணும். இந்த கிருஷ்ணர் வேஷம் போட்டிருக்கோம் பார்த்துருக்கீங்களா, கேலண்டர்லேயோ சாமி ஃபோட்டோலேயோ கிருஷ்ணர் போட்ட மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த குழந்தைய மனசில் வச்சுக்கோங்க. எல்லா நகையும் போட்ட மாதிரி இருக்கும். அல்லது
முருகன் படத்தை வச்சுக்கிட்டாலும் ஓகே. செம்பொன் அடி சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட திருவரை அரைஞான் அரைமணியோடு ஒளி திகழரை வடமாட பைம்பொன் நசும்பிய தொந்தியொடு சிறு பண்டி சரிந்தாட பட்ட நுதற்பொலி பொட்டொடு வட்ட சுட்டி பதிந்தாட கம்பி விதம்பொதி குண்டலமும் குலை காதும் அசைந்தாட கட்டிய சூழியும் உச்சியும் உச்சி கதிர்முத்தொடு மாட அம்பவள திருமேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை ஆதி வைத்திய நாதபுரி குகன் ஆடுக செங்கீரை. செம்பொன் அடி குழந்தையோட சின்ன கால் அடி இருக்கு இல்லையா, திருவடி இருக்கு இல்லையா, அதில் சிலம்பு கிண்கிணி அந்த மாதிரியான காலில் போடக்கூடிய கொலுசு வகையை சேர்ந்தது. கொலுசு அப்படின்னா கொஞ்சம் தளராக இருக்கும். அப்போ சிலம்பு அப்படின்னா நம்ம கண்ணகி சிலம்பு பார்த்துருக்கோம், சிலப்பதிகாரத்தில் படிச்சிருக்கோம், அவங்க கையில் வச்சுருக்க மாதிரி கூட ஃபோட்டோ பார்த்துருப்போம். ஸோ அதில் சலங்கை கட்டியிருக்கும், அது சிலம்பு. கிண்கிணி அப்படிங்கிறது சத்தம் எழுப்பக்கூடிய காலில் அணியக்கூடிய ஒரு அணிகலன். அடுத்து இடையில் இடுப்பில் சின்ன குழந்தையாக இருக்கும்போது அரைஞான் கயிறுக்கு பதிலாக என்ன கட்டியிருப்பாங்க அப்படின்னா தங்கத்துலேயோ அல்லது வெள்ளியிலையோ அரைஞான் கட்டியிருப்பாங்க. அது ஒளி வீசுகிற மாதிரி இருக்குதாமா, ஒளி வீசக்கூடிய அரை வடங்கள் அதில் தொங்குது, மணிலாம் சின்ன சின்னதாக தொங்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து அந்த தொந்தி எப்படி இருக்குன்னா பசும்பொன் ஒளிரும் தொந்தி. அந்த தொந்தியில் நகை இருக்கும், செயின் மாதிரி, அந்த மாதிரி இதெல்லாம் தொந்தியில் படுற மாதிரி குட்டி வயிறாக இருக்கும் இல்லையா, அதில் தொந்தியில் அந்த ஒளி வீசக்கூடியதாக இருக்கும். சிறு வயிறு சரிந்தாடட்டும். பண்டி அப்படின்னா வயிறுன்னு அர்த்தம், வட்டம் வயிறு அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த குழந்தை ஓடும்போது அந்த குழந்தையோட வயிறு மேலே இங்கே ஆடும் இல்லையா, அந்த சரிந்து ஆடட்டும். பட்டம் கட்டிய நெற்றியில் சின்னதாக ஒரு பட்டம் மாதிரி கட்டியிருப்பாங்க சின்ன குழந்தைங்களுக்கு, அதோட நெத்தி சுட்டியும் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த நெத்தி சுட்டி வட்ட வடிவில் இருக்குது, அந்த வட்ட வடிவமான நெத்தி சுட்டி அந்த நெத்தியில் பட்டு பதிந்து ஆடட்டும் அந்த பொட்டு வைக்கிற இடத்துல. கம்பிகளால் உருவான குண்டலமும் காதின் குலைகளும் அசந்து ஆடட்டும். கம்பி விதம்பொதி குண்டலமும் குலை காதும் அசைந்து ஆட. காதில் அணியக்கூடிய அணிகலன் குண்டலம் அப்படிம்பாங்க, உருண்டையாக இந்த பீட்ஸ் மாதிரி பார்த்துக்கோங்களேன், பாசி இருக்கும் இல்லையா, அது உருண்டையாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி குலை காதும், குலை காதில் அணியக்கூடிய ஒரு அணிகலன் அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி உடம்புல இருக்க அணிகலன்களோடு சேர்ந்து வைத்தியநாதபுரியில் இருக்கக்கூடிய முருகா, நீ உன்னோட பவள மாதிரி இருக்கக்கூடிய மேனியை அசைத்து செங்கீரை ஆடி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு குமரகுருபரர் கேட்குறாரு. சந்த நயம் மிக்க பாடல் தான் இந்த பிள்ளை தமிழ் பாடல். சந்த நயம் அப்படின்னா அதுக்கு ஒரு மெட்டு, ஒரு ராகம் போடக்கூடியதாக இருக்கும், அப்படிப்பட்டது தான் இந்த பிள்ளை தமிழ் பாடல் அப்படின்னு சொல்கிறோம். இதில் புரியாமல் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ.